உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கூட்டணியில் இருக்கிறீங்க, அதில் பூரா தமிழில் போட்டு ரெடி பண்ணிடுவாங்களே, அது பூரா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சிக்கிருச்ச மேட்ரு. ஸோ ஏடிஎம்கே நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறீங்க. அது எவ்வளோ நாள் ஒன்றா இருப்போம் தெரியாது. வயசுக்கு வந்த பிள்ளை தனி குடித்தனம் போக வேண்டி வரலாம் அப்படின்னு தலைவர் கோச்சிக்கிட்டார். இன்னுமா வயசுக்கு வரலாம் படக்குன்னு அந்த பக்கம் வந்து பிடிச்சிட்டு நாங்களாம் யார் தெரியுமான்னு அவங்க எவ்வளவோ சொன்னாங்க. நீங்கள் அது பேசாதீங்க, அது விடாதீங்க அப்படின்னு. எங்கே வலிக்குமோ அங்கேயே அடிக்கிறது, அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. போலீஸ் பிராட்டப் ஒன்று இருக்குல்ல, அது காவல்துறையிலேருந்து வந்த பிராட்டப் ஒன்று இருக்குல்ல, அங்கேயே நங்குன்னு அடிச்சு நல்லா சுகமாக முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு கூடாரை வள்ளியாக இல்லாமல் தனியான ஒரு கூடாரை வள்ளியாக வந்திருக்குது. அந்த புதிய கூடாரத்தில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்க. இந்த பக்கம் அந்த பழைய கூடாரம் போய் இப்போ புதிய கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தமிழறி மணியன் சொல்ல வேண்டியதே இல்லை. 2014 திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு பின்புலமாக இருந்து அண்ணன் செல்வி உள்பட பலருடைய முயற்சிகளில் பிரதானமாக முன்னிருந்து நடத்தி அண்ணன் திரு தமிழறி மணியன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட 18% வாக்குகள் பெறுவதற்கான ஒரு கூட்டணியை ரொம்ப வலுவாக அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அன்னைக்கு பொன்னார் அண்ணன் பின்னாடி நிற்கிறவர் இன்னைக்கு அண்ணாமலை சார் பின்னாடி நிற்கிறாருன்னா புரிஞ்சுக்குங்க, கேம் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி திரு KS ராதாகிருஷ்ணன் எங்களுடைய அண்ணன், எங்களுடைய ஊர், எங்களுடைய மாவட்டம், வீர வைஷ்ணவர். அவர் செல்வி என்ன சொன்னது போல் இப்போ அங்கே இருக்கார், அப்புறம் எங்கே இருப்பார் நான் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்கூப் நியூஸ் தான் கொடுக்கறது நம்ம ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி அண்ணன் மாலன் பற்றி கேட்க வேண்டியதில்லை. எங்களுடைய ஊரில் பிறந்தவர். அது எங்களுக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டி. அவரெல்லாம் பார்த்து திசைகள் காலத்திலிருந்து ஒரு பத்திரிகையாளராகவும் படைப்பாளியாகவும் யாருமே ஷைன் பண்ணதில்லை. ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தர் இருப்பார், இல்லாட்டி எழுத்தாளராக இருப்பார். எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் தொலைக்காட்சியிலையும் சோசியல் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் எல்லாத்துலேயுமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் திரு மாலன் நாராயணன் அவர்கள். ரொம்ப ஆச்சரியமான அவை. ஸோ ஒரு திங்கர் செல்லில் எப்படிப்பட்ட ஒரு டீம் பேனல் அமைது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம், அற்புதமான உதாரணம். நம்ம வழக்கம் போல் ஒரு ஜாலியாக ஹாப்பியாக வச்சுட்டு கூட்டம்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக 2 பிட்டை போட்டு போப்பா அப்படிங்கிறதுக்காக நம்மளை இங்கே உள்ளே கொண்டு வச்சுருக்குறாங்க. இது 370 பற்றி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இந்த சீசன் 370 சீசன் இல்லை, இது ராமர் கோயில் சீசன். அப்படியே ஜக 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 ஜகன்னு திரும்ப நடம் பூரா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு, அந்த யுகத்தில் கூட ராமன் முன்னாடி அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி எங்கே போனாலும் பேராசிரியர் சீனிவாசன் இன்னைக்கு மசூதிக்குள்ள போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு, இல்லை இன்விடேஷன் போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு காலையில் எங்கள் ஊரில் வாங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாரு. வேறு அந்த மாதிரி எல்லா பக்கமும் பாரத பிரதமர் இன்னைக்கு பேசும்போது சொல்கிறாரு, இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகங்கிறது 140 கோடி மக்களுக்கானதுன்றார். இந்துக்களுக்கானது இந்தியர்களுக்கானது சொல்ல, 140 கோடி மக்களுக்கானது அப்படின்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இதை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறான்னு பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சீசனு. அதில் ரீசெண்டாக நமக்கு இப்போ அந்த ஜட்மெண்ட் வந்ததுனால அது ஒரு முக்கியமான கவனம் பெறுகிறது. இன்றைக்கி காலையில் திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஒரு யூடியூப்பில் அவருடைய ஆடியோ ஒன்று விட்டுருக்கிறாரு. அதை ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க, ஹிந்தி தெரியாதவங்க சாணக்கியால் கொஞ்சம் நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் போடும், அதை பார்த்துக்கோங்க. எப்படி உரி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். 2-3 தடவை எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குங்கிறத உண்மையிலேயே உருகி இன்னையிலிருந்து விவேகானந்தருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ எப்படிப்பட்ட நாள் பாருங்க. இன்னையிலிருந்து அடுத்த 11 நாளைக்கு நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்றார். அதாவது நான் ஒரு பிரதமர், அப்போ நான் வச்சுதான் சட்டம், நான் போய் செலவு வைக்கிறேன் அப்படிங்கிற பிஸ்னஸ் இல்லாமல் எப்பேற்பட்ட புனித பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் எப்படி விரதம் இருக்க முடியும். பெரிய அறிஞர் பெருமக்கள், சந்துக்கள், சாதுக்கள், துறவிகள் இவங்கெல்லாம் எனக்கு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க எப்படி விரதம் இருக்கணும்னு. அந்தபடி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சவடியில் இன்னைக்கு அனுமாருடைய இடத்துல, ராமர் குடில் போட்டு இடத்துல பஞ்சவடியில் அவர் இந்த விரதத்தை இன்னைக்கு தோக்குறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்படிப்பட்ட பிரதமர் கிடைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு காலத்தில் இதே இந்தியாவில்
சோம்நாத் வந்து மறுகட்டமைக்கப்பட்ட போது இந்தியாவுடைய தலைவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகலாமான்னு சொன்னபோது, நம்முடைய குடியரசுத் தலைவர் போகலாமான்னு சொன்னபோது, பாரத பிரதமர் அப்போது திரு ஜவஹர்லால் நேரு வந்து போகக்கூடாது அப்படின்னார். அப்போ வந்து நம்ம நாட்டில் நம்ம கோயிலுக்கு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தபோது, இன்னைக்கு பாரத பிரதமரே வந்து அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, அது வந்து ராமருடைய லீலைகளுக்கு அளவே கிடையாது. அதை வந்து அந்த வாய்ப்பு தான் நீங்கள் கேட்டு பாருங்க. ஆகஸ்ட் 5, 2019 அன்னைக்கு இந்த 370 அப்படிங்கிற பிரிவு செல்லாது அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். அந்த தேதி ஒரு நாள் தள்ளி போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு எம்பி கூட கிடைச்சிருக்கும். அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணதுனால வேலூர்ல வந்து போலிங் பை எலெக்ஷன் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது நிறைய போச்சு வந்துச்சு, நம்ம நிறைய எடுத்தாங்க, அப்புறம் வந்து கொடுத்தாங்க, அப்புறம் வந்து எல்லாம் காட்டி கொடுத்தாங்கன்னு வருத்தப்பட்டாங்க. அப்புறம் போட்டு அந்த ரெய்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தள்ளி வைக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த இடைத்தேர்தல் வந்து அன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் தான் 2019 5ஆம் தேதி நடக்குது. அங்கே வந்து அறிவிக்கிறாரு திரு அமித்ஷா. இங்கே டக்குன்னு ஓட்டு மாறிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல வெறும் 8000 ஓட்டு டிஃபரன்ஸில் ஒரு எம்பி தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். இல்லாட்டி பிஜேபிக்கு 2 எம்பியாக கிடைச்சிருக்கும் 2019. அப்படிப்பட்ட சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் இது. எப்படி இந்த விஷயத்தை இந்த 370 எப்படி தூக்குறது அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல சிந்திக்கல, நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருந்தாங்க. பிரச்சனை என்ன, அவங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி அப்படின்னு. அப்பதான் அண்ணன் அமித்ஷா சொல்றாரு, அதுதான் எனக்கு லட்டு மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே செஞ்சிருவோமே. யோசிச்சு பாருங்க, ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது. அப்ப இவங்க முதல்ல கொண்டு போய் தாக்கல் பண்ணது ராஜ்யசபால தான். ராஜ்யசபால முதல்ல பண்ணிட்டு அப்புறம் தான் லோக்சபாக்கு வர்றாங்க. அப்ப எவ்வளவு தூரம் கிளாரிட்டி, எவ்வளவு தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளவு தூரம் செட்டில்மெண்ட், ஏகமனதாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாங்க. தூக்கிட்டாங்க. எப்படிப்பா 370 தூக்குனேன்? அது டெம்பரரி போட்டு இருந்துச்சுல, முடிஞ்சு வச்சு, டெம்பரரி முடிஞ்சு வச்சு சொல்லிட்டேன். பூரா கன்ஃபியூஸ். சட்ட வல்லுநர்கள் அடிச்சு பிடிச்சி அண்ணன் கபில் சிபில் உனக்கு தெரியுமா தெரியுமா அங்க பாருப்பா. அடுத்த ஒரு 5 ஜட்ஜ் வருவாங்க, சொல்லுவாங்க பாருங்க. பயங்கரமான சாதாரண விஷயம். இவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து அன்னைக்கு தேதிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தேன். நான் சொன்னேன், நான் ஒருவேளை அந்த சீட்ல இருந்தா அது வேண்டாம்னு நினைச்சிருப்பேன். அதெல்லாம் போக வேண்டாம், ஏதோ இருந்துட்டு போட்டு. அப்படித்தான் பல பேர். அப்படித்தான் 70 வருஷமா விட்டுட்டோம். அது மாட்டு இருந்துட்டு போகுது, அது மாட்டு இருந்துட்டு போகுது. அந்த டெம்பரவரினா எத்தனை வருஷம் பா டெம்பரரின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. டெம்பரரினா முடிஞ்சு வச்சுக்க. அங்க வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செய்து காட்டார். இதை கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை இல்லை, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆசை. இந்த 370 சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்ததில்லை. அவர் தான் லா மினிஸ்டர். அவர் கொண்டு வரல, நம்ம ஊரை சேர்ந்த வேற ஒரு மினிஸ்டர் கொடுத்து கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு காட்டுறாரு. அந்த ராஜாட்ட பேசும்போது சண்டை போடுறார். நான் என் ராணுவத்தை அனுப்புவேன், என் ஆள் சாவான், நீ ஒன்றும் வர மாட்டேன், நாங்கள் உனக்கு எழுதி வச்சிருக்கோம், உனக்கு எங்க கூட சேர்ந்தா சரி, இல்லாட்டி கிடையாது. அப்போ அவ்வளோ பெரிய தெளிவு அவருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் பாபா சாஹேப்புடைய பெயரை பயன்படுத்துகிற அத்தனை பேருமே அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த கொள்கைக்கு விரோதமாக இருக்கார். அத்தனை அப்படியே டெட்டகன்ஸ். இந்தியா ஒன்னா அவர் போல் சொல்லியிருக்கிறார். அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அவர் போல் சொல்லியிருக்கிறார். மாநில சுயாட்சி அவர் போல் சொல்லியிருக்கார். காஷ்மீர் பிரச்சனை அவர் போல் சொல்லியிருக்கார். எல்லாத்துக்கும் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறது பாஜக. அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறது பாஜக. அதனால ஒரு புண்ணியமா வந்து ஒரு புஸ்தகம் எழுதிட்டு அப்படி அம்பேத்கரும் நரேந்திர மோடின்னு ஒப்பிட்டு, அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டார். இவர் எப்படி அம்பேத்கரை ஒப்பிடுவார்? அவர் அம்பேத்கர் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நீர் ஆதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு. அதை எப்படி நரேந்திர மோடி செயல்படுத்துறாருன்னு அந்த புஸ்தகத்தில் இருக்கு. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ராஜா சார் வந்து அதை பாராட்டுறாரு. அவ்வளவுதான். ராஜா சார் வில்லன் ஆயிட்டார் தமிழ்நாட்டில். சாத்தியமாகுமா? கற்பனை பண்ண முடியுமா? பாருங்க. பிஜேபி வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துச்சு. நான் தான் கேட்டேன், நீங்க இதுவரை கொடுத்துருக்க வேண்டியதானே, என்ன கட்டுச்சு, ஏன் கொடுக்கல? அவர் வந்து உள்ள தூக்க பார்க்குறாங்க. சரி, நீ தூக்க வேண்டியதானே, காங்கிரஸ்ல கொடுத்துருங்க, திமுக கொடுத்துருங்க, அதிமுக கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
அப்போ கொடுக்கப்படலை அப்படிங்கிறனால இவங்க வாழட்டு ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு திறமை வந்து இப்படி அங்கீகரிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா அது. ஸோ அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண அன்னைக்கு நாடே நடுங்கிருச்சு. 5ஆம் தேதி இங்கே, 6ஆம் தேதி மறுநாள் லோக்சபாவில் ரெண்டுலையுமே பேசி வச்சு முடிச்சிட்டாங்க. அது சட்டம் நிறைவேறிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய இவ்வளோ பெரிய விஷயம், ஜம்மு காஷ்மீர் விஷயம், ஒரு கத்தி இல்லாம, ஒரு துப்பாக்கி இல்லாம, ஒரு உயிர் பலி இல்லாம இது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு சிங்கிள் டெத் கிடையாது. அப்ப என்ன மாதிரி இந்த மெட்டிகுலஸ் பிளானிங்கிறது என்ன மாதிரி பிளானிங் பாருங்க. அரசாங்கத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுனா ஏனோ தானோன்னு வாய்க்கு வந்து எடுக்கிற முடிவு இல்லை. எனக்கு பிடிக்கல 370 தூக்கு, அப்படி இல்லை. இது நாட்டுக்கா முக்கியம், சரி நாட்டுக்கா முக்கியம், 4 பேர் செத்தா தப்பு இல்லை, அப்படி கிடையாது. ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட பிளானிங் இருக்கும்? பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கு, சைனா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த வேலையில செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? ஐநா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு உலக நாடுகள் பூரா வேற ஒரு முகம் காட்டலாம். அப்ப எப்படி செய்யுது? அப்ப சர்வதேச நாடுகளை எதிர்கொள்வது எப்படி, ஜம்மு காஷ்மீர்ல லா அண்ட் ஆர்டர் கொண்டு வருது எப்படி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயும் பிரச்சனை வராமல் தடுக்கிறது எப்படி. அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங், எவ்வளவு பெரிய எக்ஸிகியூஷன் கற்பனை பண்ண முடியுமா? சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி தான் அசாத்திய சாதக, சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமாக்கக்கூடியது. இது சாத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வந்துரும் அப்படின்னு இந்த யூஜிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு என்னைக்கு வரப்போதுன்னே தெரியல. யூசிசி இப்படினாலும் கொண்டு வந்துருவாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இது ஏப்ரலுக்கு முன்னாடியே கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன். இல்லாட்டி வந்துட்டு போகணும், ஏதாவது தலைவர் ஏதாவது பாக்கி வச்சிருக்காருன்னு தெரியல. அதையும் கண்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொன்னதை செய்வோம் சொல்லணும்னு சொல்றது இல்லை, செஞ்சிடறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல. முதல்ல செஞ்சிடறாங்க. ஐயோ என்ன இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நாங்கள் வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கை சொல்லிட்டோம். ஐயோ சொல்லிட்டீங்களா? ஏற்கனவே ராமர் கோயில் இந்தா வந்துருச்சு, 370 அந்த போயிருச்சு, இந்த பொது சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படி அதாவது கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை ஒரு தபஸ்வி போல. இன்னைக்கு நான் பாரத பிரதமருடைய குரலை கேட்டபோது அது உண்மையான வார்த்தை தபஸ்வி தான். ஒரு துறவி மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஒரு ராஜா இல்ல, ஒரு ரிஷி இல்ல, ராஜ ரிஷி. ஒரு ராஜ ரிஷி, இந்த ரெண்டும் கலந்த ஒரு கலவை. அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம், இந்த தேசத்தின் மீது பக்தி, பற்று இல்ல பக்தி. அதே சமயத்தில் வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்துப்பாங்கிற பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன், அப்படி நீ இருக்கிற நான் பாத்துக்கிறேன், இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம், அசாத்தியத்தை சாதகமாகக்கூடிய விஷயம், பயங்கர விஷயம். இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதான் முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து எல்லார்ட்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம், முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுறாங்க. இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது. நீங்கள் வந்து எதுக்குப்பா நீங்கள் காஷ்மீருக்கு போகிறீங்க, நீங்கள் முஸ்லீம் குறிவைக்கப்படுறாங்க. அப்போ இந்த 370 என்ன சொல்லுது, இந்த 35A என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன். ஏன் எதுக்குறேன்? மோடி கொண்டு வந்தாரு, அது போதாதா நான் எதுக்குறேன். இன்னொரு குரூப் நம்ம குரூப், நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன். எதுக்கு? மோடி கொண்டு வந்தாரு. எதுக்கு ஆதரிக்க? தலைவர் கொண்டு வந்தார்ல. ரெண்டு குரூப்புமே படிக்கிறதுல பெரும்பாலான பிரச்சனை தான். என்னன்னா இப்போ சிஏஏ சண்டைக்கு வர்றாங்க. சிஏஏல என்னப்பா பிரச்சனை இருக்குன்னா முஸ்லீம்களை குறி வைக்குது அப்படின்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ பிரச்சனைனால ஒரு ஆபத்துன்னு சொல்லு, நான் வந்து உன் கட்சியிலே சேர்ந்துடுறேன்ட்டேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏனால ஒரு பிரச்சனை சொல்லுங்க, இல்லை சம்பந்தமே கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே 2014 to 2020 இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்தே இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடியுரிமை கொடுக்குறது. கிட்டத்தட்ட நாட் லெஸ் than 500 இந்த அண்டை நாடுகள் வந்த 500 பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க. ஜோக் என்னென்ன, அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஒரு ஆளை 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தீங்கன்னா 71 வருஷம் என்ன சொல்லுவாங்க, நான் பாஸ் கோபப்படாதீங்க, முஸ்லீம்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்து எந்த சுதந்திரமும் இல்லாம அது பழகி போய் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் மாதிரி ஜோசியல் கேட்டால் 2 வருஷம் உனக்கு ரொம்ப மோசமா இருக்கும், அப்புறம் அதுவே பழகிரும் அப்படின்னு. அதை மாதிரி 70 வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆகிப்போச்சு. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம், அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார்.
அந்த ஊரில் இந்த 75 வருஷம் சுதந்திர தினத்தில் அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இருக்க இடத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள்லாம் எவ்வளோ சண்டைக்கு போகணும். ஒருத்தர் பேசல, என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சேர்ந்து சாக்காராங்க. யோசிச்சு பாருங்க, இடஒதுக்கீடு இல்லை. இப்பதான் அங்கே இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு. உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி வந்து பெருமையா சொல்லுது, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்கிறது எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது, ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை. அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது, உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது. பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பண்ணா உங்களுக்கு தான் படிப்பே வந்துச்சு பெண்களுக்கெல்லாம், ஆமா தானே? அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தோட திருமணம் பண்ணிட்டா அவளுடைய அடிப்படை உரிமையே பறி போயிருக்கு. அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல. முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க. 47ல கலவரத்தின் போது பிஓகே உள்பட அந்த பகுதிகளிலிருந்து வந்த நிறைய பேர், அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க, முஸ்லிம்களும் மற்ற மதத்தவர்களும். திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த 2 பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க. ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமையே கிடையாது. இப்போ வரைக்கும் கிடையாது, 2019 வரைக்கும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க காஷ்மீரி தானே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல. அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல, நீங்க பாரபட்சம் பார்த்துக்கோங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. அவர்கள் அந்த பகுதியிலிருந்து நீங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், 1-2 கிடையாது. தென் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2019க்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமா இதற்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ 1,43,154 பேர் தான் 2019 வரைக்கும் இருந்தாங்க. அந்த 1,44,000 மாணவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப்பே கிடைச்சது. 210% கூடுதலாக இந்த அடுத்த வருஷமே 3,651 பேருக்கு ஸ்காலர்ஷிப். இஸ்லாமிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் முதல் முறையாக அங்கே போகுது, டபுள் ஆகும், 210% கூட போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சிறப்பந்தஸ்துனா என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியாவில் போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாகன்னு வரும். எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டருங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு தனி கொடி. அப்புறம் ஒரே நாடுங்க எப்படி வரும்? நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே பிரதமர், விட்டா ஒரே நாடு ஒரே கட்சின்னு சொல்லிடுவார் போல. பூரா போயிட்டு ஒரே நாடுன்னு போயிட்டு. அப்ப ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா எப்படி ஒத்து வரும் அவருக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து நான் எங்களுக்கு தனியாக வச்சுக்கணும்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? தமிழக ஒத்துக்கணுமா? எந்த மாநிலத்துக்கு முடியும்? அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம். 300 வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்குது. சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து நிற்குது. 32 வருஷமா கோயிலில் பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது. இப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல. நான் சொல்றது எல்லாமே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் இல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். அங்க வந்து சாரதா பீடம், அங்க வந்து சங்கராச்சாரியார் சிலை, அங்க வந்து 32 வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயிலில் பூஜை எப்படி நடக்குது? அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே, எப்படி சாத்தியமாச்சு? அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை, பாரபட்சமா இருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிருச்சு. காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துருவார். தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தார், முந்தானத்துல நல்லவனா மாட்டார். ஏன்? 42,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. முதலீட்டாளர் மாநிலத்தில் அதானி வரணும். நம்ம பிஜேபி ஐடிவிங்களாம் சும்மா இருக்குமா? அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அது 42,000 கோடி கொடுக்கட்டுமே, அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு எனக்கு. அப்ப 42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது பொருளாதாரம் எப்படி வளர்கிறது? அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா? அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்த 2019க்கு பிறகு 71% குறைஞ்சிருக்கு. பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான 71% குறைஞ்சிருக்கு. டெரர் இனிஷியேட்டட் இன்சிடென்ட் வந்து 2023 நவம்பர் 15 வரைக்கும் 41 இன்சிடென்ட் தான் நடந்தது. வருஷத்துக்கு 100-200 நடந்துட்டு இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 41 இன்சிடென்ட் தான். அதாவது சின்னதுலேருந்து பெருசு மொத்த ஈவெண்ட்டு, மொத்த இன்சிடென்ட்ஸே 41 இன்சிடென்ட்ஸ் தான். சிவிலியன்ஸ் கில்டு
55-60 சாதாரணமாக இருந்துச்சு 2018. 2023 பார்த்தீங்கன்னா வெறும் 13 பேர் தான் 2023. அப்படியே ஹாஃபாக குறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னாடிலாம் வந்து வேலை பார்க்கறதுக்கு அஞ்சுவாங்க. நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அசருதீன் ஒரு இளைஞர் காவல்துறையில் இருந்தார், போலீஸில் இருந்தார், ஜம்மு காஷ்மீர் போலீஸில் இருந்தார். அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார். விடுமுறை நேரத்தில் அவர் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திரிச்சு வந்து சொல்றாரு, நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்திருக்கு பாருங்க. எதிரே இருக்கக்கூடியெல்லாம் பயங்கரவாதிகள் இருந்துச்சு, கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது. இப்ப எல்லாருக்கும் ஆதரவு. 15 நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி 53 ப்ராஜெக்ட் 2019க்கு பிறகு 58,477 கோடி ரூபாய் மதிப்புள்ள 53 ப்ராஜெக்டை இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வேற இதுக்கு முன்னாடி வந்து சாத்தியமா இருக்கான்னு பாருங்க. 3 குடும்பம் மட்டும்தான் இருந்த இடத்துல இப்போ வந்து செஞ்சிருக்காங்க. 7 புது மெடிக்கல் காலேஜ், 7 புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். 28 பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ், 19 பிஎஸ்சி பாராமெடிக்கல் காலேஜஸ், 800 மொத்தமே இது வரைக்கும் 500 எம்பிபிஎஸ் சீட் தான் இருந்துச்சு அந்த ஊர்ல. 800 எம்பிபிஎஸ் சீட் வந்து கூட்டிட்டாங்க. 1300 எம்பிபிஎஸ் சீட் ஜம்மு காஷ்மீர்ல. நமக்கு இணையா கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. 6912 கிலோமீட்டருக்கு ரோடு புதுசா போட்டு வச்சிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போலாம். டூரிசம் வந்து எகிரி போய் கிடக்கு. 1,88,00,000 பேர் போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவங்க. 1,88,00,000 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும். ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம். சாதாரணமா செய்ய முடியுமா? அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது. என்னுடைய பார்வை, இந்த 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்துல, 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்துல அயோத்தி வெர்டிக்ட் வந்துச்சு. இந்த 370 நீக்கப்படுது 90 நாள் நவம்பர் மாசம் 9ஆம் தேதி, if I'm not wrong, 2019 இந்த பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானதான், அவருடைய ஜன்மஸ்தான் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. நான் திடமா நம்புறேன், இந்த ஆகஸ்ட் 5, 2019 இவர்கள் இந்த 370 நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் 3 மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம், இதை அவங்க சமாளிப்பாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அது இறைவனுடைய கடை தான். இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூட் சொல்றார். அந்த நீதி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீதிபதிகள் வழக்கமா 2 பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி, நான் இது சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எதிர்க்கிறீங்களா, நான் மறுக்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் எஸ், உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சு போடுவாங்க. அப்புறம் வந்து 4-5 நீதிபதிகள் இருந்தாங்கன்னா அந்த நீதிபதிகள் எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் அந்த 5 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய நீதிபதி அங்க இருக்கிறார். அந்த 5 பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க, நாம 5 பேரும் என்ன சொல்ல போறோம்னு யார்ட்டையும் சொல்றது கிடையாது. நம்ம 5 பேரும் என்ன எழுதிருக்கோம்னு யார்ட்டையும் சொல்றது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு? ராமர் கொடுத்த தீர்ப்பு. கீழே ஜட்மெண்ட்ல கையெழுத்தே கிடையாது. அப்ப 5 நீதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட்டை சொல்ல முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த 370. இந்த 370 நீக்கி 3 மாசம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது, ஆகா இவங்க பயங்கரமான ஆளுங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு. எதிர்கால சந்ததி மறக்கக்கூடாத 4 பேர். ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னா, பாரத பிரதமர் எப்பயுமே சொல்றார், சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்கும் வளர்ச்சி, சப்கா விஸ்வாஸ், எல்லாருடைய நம்பிக்கை, நீதித்துறையும் சேர்த்து. நீதித்துறை நம்புது, ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சிருவாங்க, சப்கா விஸ்வாஸ். இப்ப சப்கா பிரயாஸ் அதையும் சேர்த்து இருக்காரு. என்ன அர்த்தம்? நான் மட்டும் தேர்தெழுத்தா, நான் மட்டும் உடம்பு பிடிச்சா நாடு முன்னேறாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் நீதித்துறை வாங்க, விஜிலன்ஸ் வாங்க, எலெக்ஷன் கமிஷன் வாங்க, எல்லாரும் வாங்க, முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள்.
அவருக்கு சற்றும் சளைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள், அவர் சர்வ வியாபி மாதிரி இருக்கார், எங்க இருக்கிறாருன்னே தெரியல, எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மாதிரி. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் IPS ஆபீசர் திரு விஜயகுமார் அவர், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க. உமர் அப்துல்லா வந்து மேவா முப்தியில இருந்து பதறி அடிச்சு கதறி 370 முடிஞ்சு போச்சு பாஸ், அதெல்லாம் பழைய கதை. அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது, ஐயோ யூனியன் டெரிட்டரி தான், அதையும் ரெண்டா பிரிச்சாச்சு, லடாக் தன் என்னங்க சொல்லு, இதுக்கு மேல பேசினா அதையும் பிரிச்சிடும். போதும் போதும் போதும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த 10 ஆண்டுகளில். அதில் ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த 370. இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. நன்றி.